வணக்கம். கோமாதா சோதிட ஆய்வு மையம், இளம்பவனம், எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். கைபேசி எண் 63 83 83 61 94. இந்த கைபேசி எண்ணிற்கு நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது நேரடியாக வந்து பார்க்கவும் செய்யலாம். சாதகங்களுக்கு தகுந்த கேள்விகளுக்கு தகுந்த பதில்கள் அளிக்கப்படும். இப்பொழுது ராசிகளில் கோள்கள் ஏற்படுத்தும் பலன்கள் என்ற அடிப்படையில் நாம் சூரியன் அனைத்து ராசிகளிலும் இருக்கின்ற பொழுது என்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பதை இப்பொழுது இந்த காணொலி வாயிலாக விளக்க இருக்கிறேன். மேச ராசியில் சூரியன் இருக்கின்ற பொழுது, மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறுவார். சிம்ம அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனான அரச கிரகம் மேசத்தில் உச்சம் பெறுகின்ற பொழுது அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? சாதகர் அரசனை போல் வாழ்வார், புகழ்மிக்கவர், வீரர், தன்னை நம்பியவர்களை ஆதரிப்பவர், எதிரிகளால் தொல்லைகள் உண்டு, கண்களில் குறைபாடுகள் உண்டு, தந்தையையும் பெரியவர்களையும் மதிப்பவர், தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கும், அகங்காரம் உடையவர், யாருக்கும் அடிபணிய மாட்டார், யாரிடமும் கேட்கவும் மாட்டார். மேசம் சரராசி என்பதனாலும் செவ்வாயின் வீடு என்பதனாலும் தான் நினைக்கும் செயல்களை உடனுக்குடன் செய்து வெற்றி பெறுபவர். மேசம் நெருப்பு ராசியாக இருப்பதால் உடலில் அதிகமான உஷ்ணம் இருக்கும். அதனால் வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும். நண்பர்களே, இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய ராசியிலே சூரியன் இருக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அனைத்து ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் மேச ராசியில் சூரியன் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சித்திர மாதம் பிறந்தவர்களுக்கு, அனைத்து ராசியினரும் சித்திர மாதம் பிறந்திருந்தால் மேச ராசியிலே சூரியன் இருப்பார். அவர் உச்ச நிலையில் இருப்பார். உச்சம் பெறும்பொழுது அந்த ஆதிக்க குணம் அங்கே இருக்கும். எந்த ராசிக்காரராக இருந்தாலும், கன்னி ராசியாக இருந்தால் 12 கூடியவர் உச்சமடைவார். கன்னி லக்னமாக இருந்தாலும் 12 கூடியவர் உச்சமடைவார். 12 கூடியவர் 8லே உச்சமடைவது சிறப்புதான். இந்த அடிப்படையில் மேசராசியில் சூரியன் என்ன பலன்களை ஏற்படுத்துகின்றன என்பதை இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இதை நீங்கள் தெரிந்து கொண்டு
தங்கள் சாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு சாதகத்திலே சூரியன் எங்கு இருக்கிறார் என்பதை தெரிந்து அதன் பலனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.